ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நடுவண் உள்துறை செயலாளருடன் டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் திடீர் சந்திப்பு. அதிமுக கட்சியும் ஆட்சியும் சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்த கோரி கோட்டை நோக்கி ஊர்வலம் செல்ல முயன்றவர்கள் கைது. காவிரியில் கழிவுநீர் கலக்கும் கர்நாடகாவை தமிழக அரசு எச்சரிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லையில் தேவாலயம் இடிந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலய நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. ஏர் இந்தியா வானூர்திகள் தாமதமாக புறப்பட காரணமாக இருந்த 17 வானூர்தி பணிப்பெண்கள் இடைநீக்கம். கோடை மழையால் உடுமலை அமராவதி அணையில் நீர்மட்டம் உயர்வு, பாசனத்திற்கு நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அருகே விசைத்தறியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 பவுன் நகைகள் கொள்ளை. முதன்முறையாக சென்னை ராமேஸ்வரம் தொடர்வண்டியில் ஒளிப்பட பதிவு கருவி அமைத்து கண்காணிப்பு. பாபா ராம்தேவ் ஆசிரமத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்த விவகாரம், ராம்தேவின் சகோதரர் கைது. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.